வணக்கம். இப்போ என்னுடைய அனுபவத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். பல்லுல வந்து கரைகள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இப்போ பெரியவங்களுக்கு கரைகள் இருக்கு அப்படின்னா, நம்ம யூசுவலா கேட்குற கேள்வி என்னன்னா, இது காஃபி நிறைய டீ குடிக்கிறீங்களா? ஸ்மோக் பண்றீங்களா? இல்ல வந்து ஏதாவது பிட்டன் சூயிங் இருக்கா? அயர்ன் டானிக் எடுத்துக்கிறீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்போம். பட் குழந்தைங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா, பாற்பற்களா இருந்தாலும் சரி, அந்த பெர்மனன்ட் வர்ற டயத்துலயும் பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பா வந்து டெபாசிட் புள்ளி புள்ளி புள்ளியா வந்து பற்கள்ல வந்து படிஞ்சிருக்கும். நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, குழந்தைங்களுக்கே இந்த மாரி இருக்கு அப்படிங்கும்போது, அப்பார்ட் ஃப்ரம் த அயர்ன் டானிக் எதுவும் எடுத்துக்கல, இல்ல வந்து எதுவும் ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் எடுத்துக்கல. ஸ்டில் வந்து படியுது. நம்ம அத வந்து கிளீன் பண்ணா கூட திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 மாசம், 2 மாசம் திருப்பி படிஞ்சிருது அப்படின்னு பேரண்ட்ஸ் ரொம்ப கன்சர்னா இருக்காங்க. ஸோ இது வந்து எதனால இந்த மாரி ஏற்படுது அப்படின்னா, நம்ம வாயில வந்து நெறைய வந்து பாக்டீரியாஸ் இருக்கு. அது ஒரு வகையான பாக்டீரியா வந்து குரோமோஜெனிக் பாக்டீரியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாக்டீரியாஸ் வந்து சில இந்த மாதிரியான ஒரு ஸ்டெயின்ஸ் லீச் பண்றதுனால, வெளியில விடுறதுனால, அது வந்து பற்கள்ல வந்து போய் படிய ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஒரு பெத்தாலஜியோ இல்ல வந்து இத கவலைப்படணுமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட்டுட்டு, இது வந்து நார்மலா வந்து நீங்க வந்து ஒரு நல்லா கிளீன் பண்ணி சுத்தமா வச்சுக்கலாம். திருப்பி படியும் தான். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவ வந்து ப்ரொஃபஷனல் கிளீனிங் பண்ணிக்கலாம். காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோரா சேஞ்சஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இது சரியாயிரும். அதனால வந்து இத பத்தி நீங்க கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. நான் சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும். நன்றி.